கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை கொடுக்க தேவன் ஒரு பெரிய கிருபைக்காக நன்றி சொல்கிறேன். கண்கள் மூடி ஜெபிப்போம். அன்பின் பரிசுத்த பிதாவே உமக்கு நன்றி செலுத்துற ஏசப்பா, நன்றி செலுத்துற ஆண்டவரே, கோடான கூடி நன்றி செலுத்துற ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீ பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்கிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்னு அறிந்து தான் பிள்ளைகள் தேவ காரியத்தில் இறங்குமே தவிர, தேவ சித்தம் இல்லாமல் நம்ம மனம் விரும்பினபடி செய்தோம்னா அதில் ஒரு ஆசீர்வாதமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய திருப்திக்காக என்ன செய்யலாம்னா ஊழியம் செய்வேன் ஓடலாம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவன் ஊழியத்தை கனப்படுத்துவார் கண்டிப்பாக. அது அவருடைய ஊழியம், அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் போது கண்டிப்பாக கனப்படுத்துவோம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முக்கியம். பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம அதே வேலைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாலும் தேவ சித்தம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. தேவ சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தாதான் தேவ ராஜ்யத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். அதான் வேதம் கொடுக்குற பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. பிதாவின் சித்தம் தான். எங்க ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஏசப்பா வந்தாரே பிதாவின் சித்தத்தை செய்த வந்தார் ஆண்டவர். பிதா சித்தத்தை தான் என்ன செய்வார், நல்லா செய்வார் ஆண்டவர். எந்த ஒரு காரியமானாலும் பிதாவேன்னு சொல்லி பிதாவை நோக்கி கூப்பிட்டு பிதாவிட்ட தான் பேசுவாங்க ஆண்டவர். லாசரு கூட வெளியே வரும்போது கூட பிதாவே என்னுடைய சத்தத்தை நீ கேட்குறீரு அப்படின்னு சொல்லி தான் அவர் ஆரம்பிப்பாங்க ஆண்டவர். அதனால 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஆசீர்வதிக்கும் போது கூட பிதாவை நோக்கி தான் அவங்க ஜெபிக்கிறது பார்க்குறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் என்னன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. தேவ சுத்தமாக என்று செயல்பட்டு தான் கேட்டு தான் ஆண்டவர் ஒழித்து செய்யுமே தவிர, எந்த ஒரு இடத்துக்கு நம்ம அவசரமாக போனாலும் நிறைய பேர் போகிற வழியிலே என்ன ஆக்சிடென்ட் ஆகி மறைச்சிருந்தாங்க. நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேர் சின்ன வயசுலேயே மறைச்சிருந்தாங்க. ஆனாலும் வேதம் கூறுகிறது நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிதாவின் சங்கீதம் 2 கூட போட்டிருக்குது. நம்ம குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்க. கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டி கொடுக்குற யாவரும் பாக்கியவான்னு போட்டிருக்கேன். குமாரன் கோபம் கொள்ளக்கூடாது. நம்ம நிமித்தம் ஆண்டவர் நினைச்சக்கூடாது, கோபம் பற்றக்கூடாது. கோபம் பட்டுனா தேவராஜ்யத்தில் நினைச்ச முடியாது, போகவே முடியாது. அதில் 11ஆம் வசனம் போட்டுருக்கு. சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை போடுறது, பயத்துடனே கர்த்தரை செய்வீங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள் இருக்கிறாரு. பயத்துடனே கர்த்தரை செவிக்கணுமே தவிர, நம்ம துணிகரமாக ஒரு இடத்துல நின்று தெய்வ பிள்ளைகளாகி நம்ம மாம்ச விரும்பி செயல்படக்கூடாது. தேவ சித்தம் பண்டி தான் என்ன செய்யணும். ஆண்டவர் பைபிளில் வாசிக்க நிறைய ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. அந்த ஆலோசனைகள் கேட்டவர் எப்படி சொல்லியிருக்கிறான்னு சொல்லி பார்த்து நம்ம என்ன செய்யணும், செயல்படணுமே தவிர நம்ம விரும்புகிறபடி எதுவும் செய்யக்கூடாது, செயல்படவே கூடாது. 10ஆம் வசனம் கூட போட்டிருக்காங்க 2ஆம் அதிகாரம் சங்கீதம் 2:10. இப்பொழுதும் ராஜாக்களை உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளை எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ பூமி நியாயாதிபதி எல்லா மக்களுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படணும். நம்ம இவ்வளோங்கான ஒரு தெளிவு பூச்சி மாதிரி இருக்கணும், ஒரு சட்டையான பூச்சி மாதிரி தான் இருக்கும். வானத்தையும் பூமி படைத்த சர்வ வல்லமை தேவன் இந்த உலகம் முழுவதும் நிறைஞ்சிருக்கிற பரலோக தகப்பனும் நம்ம பிள்ளைங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துலேருந்து நம்ம விரும்பினபடி செய்யக்கூடாது. தேவன் எதுக்காக இந்த உலகத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரோ அவருடைய சித்தத்துக்கு நினைச்சிடும் நம்ம செய்யணுமே தவிர, அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை என்ன செய்யணும், யாராக இருந்தாலும் நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கணும், செய்யணும். அதில் நம்மளுடைய மன விரும்பினபடி எந்த ஒரு காரியத்தையும் என்ன செய்யக்கூடாது, செய்யவே கூடாது. கையில் ஆண்டவர் வசனம் என்ன சொல்லியிருக்குது, அவருக்கு பார்ப்பேன் குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமலும் அப்படின்னா, வழியிலன்னா என்ன போட்டுருக்குங்கன்னீங்கன்னா, நமக்கு ஆண்டு ஆயுசு நாட்டில் கொடுத்துருக்கு 70 வருஷம் சொல்லியிருக்காரு. பலத்தின் மிகுதி 80 வருஷம் இருக்காரு. அந்த பூரண வயசை பெற்றுக்கொள்ள விடாதபடி நம்ம பாதி வயசுலேயும் மறிக்கிறதா வழியில் நீங்கள் அழிஞ்சிடாதுன்னு இருக்கிறாரு. என்ன நம்ம காணாத நோக்கி நினச்சிருக்கோம், பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோம். அப்போ இதில் வழியில் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சிடக்கூடாது. அப்போ தேவ சித்தத்தில் செய்கிற பிள்ளைங்களுக்கு ஆயுசு நாட்களையும் ஆண்டவர் கூட்டி கொடுப்பார். அந்த ஆயுசு நாட்களை நம்ம நினைச்சு பெற்றுக்கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் நினைச்சணும், தேவ சித்தம் என்ன என்று பார்த்து நினைச்சுன்னு ஓடணும். அதான் முக்கியம். பார்த்துக்கோங்க. 22ஆம் அதிகாரத்தில் போய்
மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் போகிறது, அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன வருங்க, கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லி உங்களுடைய நாமத்தினால் நாங்கள் தீர்க்கதரிசனம் சொன்னோம், உங்களுடைய நாமத்தினால் என்ன செஞ்சோம், பிசாசுகளை துரத்தணும், உங்கள் நாமத்தினால் அநேக அற்புதங்களை செய்தோன்னு சொல்கிற ஒவ்வொரு ஊழியக்காரங்களுக்காக தான் ஆண்டவர் சொல்கிற காரியம் என்னன்னு கேட்டால், அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அக்கிரம செய்யக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறோம். ஏன்டா இதாக தெய்வ சித்தம் இல்லாமல் தெய்வனுக்கு ஆலோசனை கேட்காம மன விரும்பினபடி செய்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரு காலம் உங்களை நினைச்ச மாட்டேன், அறியல, நீங்கள் அக்கிரம சிந்தக்காரங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்றைக்கி ஒரு எஜமான் இருக்கிறாங்க, ஒரு முதலாளி இருக்கிறாங்க, அவங்க சுற்றி பண்ணையாளுக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, 30 பேர் 40 பேர் 100 பேர் அப்படின்னு சொல்லி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, இப்போ வந்து நாகமானப்போ 10 100க்கு நாமன்னு சொல்லுவாங்க, 100 பேர் அவங்களை சுற்றி செஞ்சுருக்காங்க, வேலை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறாங்க. 100க்கு அதுபடி பார்த்தா 100 பேர், அவங்களுக்கு நிறைய பேர் வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்க போய்கிட்டு இருக்காங்க. வேலைக்காரங்க வந்து அவங்க விரும்பினபடி செய்ய மாட்டாங்க, அந்த அந்த ஓனர் முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த வேலையை தான் அவங்க செய்வாங்க. அப்போனுக்கு எவ்வளவோ பிள்ளைங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஆண்டுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, ஆண்டுடைய ஆலோசனை கீழ்ப்படிய மாட்டாங்க, மன விரும்பினபடி செய்வாங்க. அதனால ஆண்டு சொல்லிட்டார், அக்கிரம சிந்தைக்காரர்களை என்னை விட்டு அகன்று போங்கன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறார். என்கிட்டா இந்த வார்த்தை, இந்த பைபிள் வசனம் ஃபுல்லாகவே ஜீவன் உள்ளது, ஆவியானவரால் எழுதப்பட்டது. இந்த ஆவியானவர் எழுதப்பட்ட வசனத்தை வாசிக்கிறவங்களும் அதை கேட்குறவங்களும் அதை கை கொண்டு நடக்கிறவங்களும் பாக்கியவான்னு சொல்லி வெளிப்படுத்தல 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்போது அந்த வசனத்துக்கு நம்ம என்ன சொல்லணும், கை கொள்ளணும், அதை வாசிக்கணும், கை கொள்ளணும், அது கேட்டு அதன்படி நம்ம நடக்கணும். அப்போ அந்த பைபிள் வந்து என்ன கொடுக்குன்னா, எஜமானுடைய கரங்களில் வேலைக்காரருடைய கண்கள் நோக்கமாக இருக்குங்கள, நமக்கு எஜமான ஆண்டவர் தான், ஏசப்பா தான், அவர் மேலே நம்ம கண்கள் நோக்கமாக இருக்கணும். அவர் என்ன வேலை சொல்கிறாரோ அந்த வேலையை தான் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யணுமே தவிர, நான் கர்த்தாவே தீர்க்க தரிசனம் சொன்னேன், பிசாசுகளெல்லாம் துரத்தினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, நான் அநேக அற்புதங்களை செய்தேன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அக்கிரம சிந்தைக்காரர்களை என்னை விட்டு அகன்று பொங்கல் விடுவார். என்னன்னா அது மாம்சம் விரும்பினபடி நினைச்சுறாங்க ஓடுறது, மாம்சம் விரும்பினபடி ஓடுறதுக்கு ஆண்டவர் அனுமதிக்கலை. ஆண்டோடைய வசனம் நினைச்சது, ஆண்டவருக்கு இருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். அதனால் தேவ பிள்ளைகளை நீங்கள் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. ஆண்டு நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கோம், ஆண்டு சொல்லும் ஆண்டரை சொன்னால் அவர் அழகாக செய்வார். தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அமைதியாக இருக்கும்போது எப்பேற்பட்ட காரியத்துலேருந்து அவர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார், கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். அதனால் அவர் சொல்கிறாரு, அவர் சுத்தத்தை செய்யாமல் மன விரும்பினபடி செய்கிறவங்களுக்கு அக்கிரம சிந்தைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கட்டார். தீர்க்க தரிசனம் சொன்னாஞ்சேர் தான் வியாதிகள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாக தான் செய்யும். ஆண்டவர் நாமத்தில் ஜெபிக்கிறாங்க, ஏசப்பா நாமத்தில் எடுக்கிறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, ஏசப்பா நாமத்தில் அற்புதங்களை செய்கிறாங்க. ஆண்டவர் செய்வார், அவர் நாமத்தை அங்கே தூசிக்கப்பட்டுறக்கூடாது, அதனால செய்வார். ஆனால் பரலோகராஜ்யத்துக்கு போகிறது வந்து அக்கிரம சிந்தைகளை என்னோட அகன்று போங்கன்னு சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரிதான், ஏசப்பா நாமத்தில் ஆண்டவர் அற்புதங்கள் செய்வார், ஏசப்பா நாமத்தில் பிசாசுல ஆண்டவர் விரட்டுவார், ஏசப்பா நாமத்தில் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அது ஆண்டருடைய நாமம் செய்ய வைப்பார் ஆண்டு. ஆனால் நம்மளை குறித்து எச்சரிக்கை எடுத்து சொல்லியிருக்காரு. ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது தான் தேவனாய் கருத்தை எழுச்சுவார்னா பரலோகராஜ்யத்தின் பாதைக்கு கூட்டிகிட்டு போவார். அந்த அன்பு சகோதரி அவர் சத்தத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கீழ்ப்படிங்க. நான் ஏசப்பா உங்கள் சத்தத்தை நான் உங்கள் சித்தத்தை செய்கிறேனான்னு பாருங்கள். ஏண்டா ஏழை கத்தா ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் ஆலயத்துலேயே அவர் இருந்தாலும் கூட தேவ சத்தத்தை அவர் கேட்கவே இல்லை. ஆனால் ஒரு குட்டி பையன் வந்து அங்கே தூங்கும்போது ஆண்டவர் வந்து அவனை கூப்பிட்டு அந்த சின்ன குட்டி பையனை கூப்பிட்டு நிறைய காரியங்களை ஆண்டவர் பேசுகிறாரு. இதே மாதிரி சாமல்கிட்ட அப்போ சொன்ன திருப்பி 3 வாட்டி போய் தேடி கத்தை போய் கேட்பான், இன்னைக்கு கூப்பிட்டீங்களா இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையாங்க கேட்டிங்கன்னா நான் எலி கத்தரை கேட்கும் போது நீ படுத்துக்கோ, ஆண்டவர் உன்னோடு பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி படுத்து சொல்லுவாங்க. அப்புறமா ஆண்டவரும் கேட்பாரு, சாமுவேலி கொடுக்கும்போது கர்த்தாவே சொல்லும் அடியும் கேட்குறேன் அப்படின்னு கேட்டது போல இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும்
ஆண்டவர் பேசுறதே கேட்கணும், அவர் நம்ம சொல்றதுக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நான் யாரும் இருந்தாலும் சரி ஆண்டுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிஞ்சு ஆண்டு சமூகத்தில் காத்திருந்தா தான் தேவனாய் கர்த்தர் நம்மளோடு பேசுறது நம்ம நினைச்சு கவனிக்க முடியும். தேவ பிள்ளைகளுக்கு அப்போஸ்தலர்கள் கூட நம்ம பார்த்தோம்னா நம்ம 2ஆம் அதிகாரத்தில் 1ஆம் அதிகாரத்திலேயே பரிசுத்த ஆவியானவருக்காக மக்கள் காத்திருந்து தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கூட கர்த்தருடைய ஆவியானவருக்கு காத்திருந்தாங்க. ஆவியானவர் என்ன செஞ்சார், ஆவி மலை போல ஊற்றினாரு. பல பாசையில் ஜனங்கள் எடுத்துட்டாங்க, பேசுனாங்க. அதே போல தேவ பிள்ளைகளை நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் எடுத்துக்கணும், காத்திருந்து ஆண்டவர் என்ன சொல்றான்னு கேட்டு அதன்படி நடக்கும்போது தான் பெரிய ஆசீர்வாதமே தவிர நம்ம இடத்தை தான் தீர்க்க தரிசனம் சொன்னோம், இடத்தை தான் விசுவாசிகளை துரத்தணும், நிறைய அற்புதம் என்னை கொண்டு நடக்குதுன்னா தேவ பிள்ளைகளை நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு நடத்துதான்னு சொல்லி ரொம்ப அறியணும். ஆண்டவர் நடத்தணும். ஏசப்படி சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் என்னை எடுத்து பயன்படுத்தும், நீர் வாரும், நான் சித்தத்தை மாத்திரம் செய்யணும், சித்தம் இல்லாமல் எந்த ஒரு காரியத்திலையும் செய்யக்கூடாது. ஆண்டவரே நான் எப்போதும் உமக்கு முன்பாக பயத்தோடு காணப்படணும். ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக என்னை தாழ்த்துக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். நம்ம பெரிய தீர்க்கதரிசனம் சொல்கிறோமோ இல்லையோ, பெரிய பிசாசுகளை வரட்டுறோமோ இல்லையோ, எந்த ஒரு காரியமும் சிறு காரியமானாலும் ஆண்டவர் நடத்தும் போது அந்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஆண்டவர் சந்தோஷம் மாம்சம் விரும்பினபடி செயல்படக்கூடாது. அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். என் அன்பு சகோதரி தேவ சித்தத்துக்கு இருந்துச்சுங்க உங்களை ஒப்பு கொடுத்து தேவ சித்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு போகும்போது பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளை உயர்த்த வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா 24 சொல்றாரு. 24 மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24 சொல்றாரு. ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படிங்கிறார். புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன்னு ஆண்டவர் ஸ்ட்ராங்க அடிக்கிறார். பார்த்தீங்கன்னா அவர் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்கணும். அப்போ ஒரு வேலையை செய்ய போகிறாங்க, காலையிலே வேலையை ஜாயின் பண்ண போகிறாங்க. முதலாளி இருந்து ஆஃபீஸில் போய் அங்கே போய் கையெழுத்து போட்டு வேலைக்கு போவாங்க. கையெழுத்து போடாமல் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும், அங்கே முதலாளி உட்காந்துருப்பாரு, மேனேஜர் உட்காந்துருப்பாரு. அவங்ககிட்ட எந்த அளவு இல்லாமல் அவங்க போய்ட்டு வந்த உடனே டக்குன்னு வேலை செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும், நல்லா இருக்காதுல்ல. அதுக்குன்னு ஒரு ஒழுங்குமுறை இருக்குல்ல. போய் அங்கே அங்கே போய் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு வந்தால் என்ன செய்வாங்க, தான் வேலையில் போய் செய்ய போவாங்க. அப்போ அதே மாதிரி முதலாளிகள் வந்தாலும் கூட தன் வேலையை போட்டுட்டு முதலாளியை என்ன செய்வாங்க, கனப்படுத்துவாங்க. அதே போல் நம்ம ஒரு மனிதருக்கே இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்ம ஆண்டவருக்கு வானத்தை பூமியை படைத்த தேவன், நம்மளை உண்டாக்கின தேவன், நம்ம இப்படி தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும், முதலீடு கண்டிப்பாக கொடுத்து ஆண்டவருக்கு என்ன செய்யணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான் அவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யும் போது தான் புத்தியுள்ள மனுஷனுக்கு என்ன செய்ய கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அப்படி ஆண்டு சொல்கிறாரு. அவங்க என்ன சொல்கிறதோ அதைப்படி தான் செய்யணும். அந்த ஊழியக்காரங்க அதெல்லாம் செய்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துச்சாங்க, இந்த ஊழியக்காரங்க நினச்சாங்க அமெரிக்கா போயிட்டு வந்துட்டாங்க, இங்கே கனடா போயிட்டு வந்துச்சாங்க அப்படின்னு சொல்லி அப்படியே போய்கிட்டு இருந்தாங்கன்னா அதெல்லாம் பழி ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களுக்கு எந்த நிலைமையில சொல்கிறோம் அந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் தான் உயர்த்த முடியுமே தவிர எந்த ஊழியக்காரனையும் பார்த்து என்ன செய்யக்கூடாது, நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாது. அவங்க ஊழியக்காரங்க எந்த உறுப்பினாலும் தேவ சித்தத்துப்படி போனால் பிரச்சனையே கிடையாது. மன உறுப்பினப்படி இந்த ஊழியத்தில் இந்த ஊரில் இந்தியாவில் ஊழியம் செஞ்சது போதும், இனிமேல் நான் ஃபாரினில் போய் ஊழியம் செய்யறேன்னு சொல்லி மாம்ச விரும்பினப்படி போகக்கூடாது. போனால் அவங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதனால் பிரச்சனையை சந்திப்பாங்க. அதான் நேரத்தில் யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13 அவனவன் தன் சுய இச்சையின்படி இழுக்கப்பட்டு சோதிக்கப்படுறான்னு. அப்போ தன் இச்சையின்படி இழுக்கப்பட்டு அவங்க மாம்ச விரும்பினப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் போது அதில் நினச்சது சோதனை வரும். தேவ பிள்ளைகளாகி நம்ம ஆண்டவர் வார்த்தைக்கு ஒரு காரியத்தில் செய்யும்போது தேவனை இந்த காரியத்தை செய்கிறதுக்கு ரொம்ப சித்தமாக இல்லையான்னு சொல்லி பார்த்து சித்தலைன்னா அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தால் நீங்கள் அதில் செயல்படவே கூடாது. அந்த எல்லாம் செயல்படவே கூடாது. என்ன லட்சக்கணக்கில் உங்களுக்கு கொட்டி குமிச்சாலும் சரி தான் ஆண்டவர் சொல்லலாம் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அதனால் தேவ பிள்ளைகளைய இந்த பணம் எல்லாமே இந்த உலகத்துல முடிஞ்சிடும். ஆனால் பரலோகத்துக்கு நம்மள தான் அந்த கூட்டிகிட்டு போவார். இந்த சரீரம் மண்ணுனால எடுத்ததுனால மண்ணுக்குள்ள போட்டு மூடுவாங்க. ஆவி ஆத்மாவை தேவனுடைய ஆண்டோட்ட போயிடும். அங்கே நியாயத்திற்கு நடக்கும்போது அங்கே என்ன செய்வாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் எழுப்புவாங்க. மகிமை கொண்டே சரீரமாக நம்மளை எழுப்பி ஆண்டவர் நியாயத்திற்கு நிப்பாட்டுவார்.
அப்போ தேவ பிள்ளைகளாகி நம்ம இந்த உலகத்தில் இருக்க அங்கே பார்க்கும்போது அப்போ ஒரு அழகாக இருக்கும். செம்ம அழகாக இருக்கும். சந்தோஷம் சமாதானம் நிறைஞ்சு அமைதி அழகாக இருக்கும். அந்த இடத்துல ஏசப்பா முன்னால் போய் நிற்கிறோம். அப்போ நம்ம வந்து கரைந்துரை அற்றவர்களாக குற்றமற்றவர்களாக அவருக்கு முன்னால் நின்று அவருடைய கொஞ்சம் சின்ன ஊழியம் செஞ்சாலும் போகிறோம். அவருக்கு முன்னால் நம்ம உண்மையாக இருந்து செய்து மறித்து ஞாயிற்றுக்கிழமை எழும்பும் போது நமக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது. ஆண்டவர் சொல்வார், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உலகம் உண்டானவன் உங்களுக்காய் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த ராஜ்யத்துக்குள்ள சுதந்திரிங்கன்னு சொல்லுவார் ஆண்டவர். அப்போ மாம்ச விரும்பினபடி இந்த வசனத்திலேயே பார்த்தீங்கன்னா மாம்ச விரும்பினுடைய 7ஆம் அதிகாரம் மத்திய 7ஆம் அதிகாரத்தில் மாம்சம் விரும்பினபடி நான் தீர்க்க தரிசனம் சொல்ல தீர்க்க தரிசனம் வரலை எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு அதை வச்சு பெருமை படத்தில் ஒன்றுமே கிடையாது. இன்னை பார்த்தா பிசாசு அலருது அப்படிங்கிற அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நான் அநேக அற்புதங்கள்லாம் செய்யறேன், என் நிமித்தம் நிறைய அற்புதம் நடக்குது, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. தேவ சித்தத்தின்படி செய்கிறவங்க தான் பெரிய ஆசிரியத்தில் போக முடியும், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியும். ஆனால் அன்பு சகோதரி தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்போது ஆண்டு நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் இந்த உலகத்துலேயும். அது மாத்திரம் இல்லை, மறிச்சா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். அதனால் எப்பேற்பட்ட காரியமாக நான் ஏதோ மனுஷங்களை நம்ம புகழ்ந்துடக்கூடாது, மனுஷனுக்கு அடிபணிஞ்சிடக்கூடாது. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் கவனமாக தேவ சத்தத்துக்கு செவி கொடுங்க. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் கை கொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். இதோ சீக்கிரத்தில் வருகிறேன்னு சொல்லி வெளிப்படுத்த 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிட்டு இருக்கோம். அப்படியே நீ வசனத்தை கை கொண்டு நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால் பாருங்கள், இவைகளை செய்கிறவன் எவ்வளோ அவனை கண்மலை தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் அந்த சொல்லிட்டாரு. 25ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, பெருமழை சொரிந்து பெருமெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அப்படி பெருமழை வந்துச்சு, பெரும் காற்றில் வந்துச்சு. அது அசைக்கிறது போல் அழிக்கிறது போல் வந்தாலும் அது நினச்சி நான் அசையலை. என்கிட்ட கண்மலை மேலே அந்த தன் வீட்டை அவங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத ஆண்டவருக்குள்ள கட்டப்பட்ட ஒரு வீடு. ஆனால் தேவ பிள்ளைகளையும் அந்த இடத்துல ஆண்டவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அது அசையாமல் இருந்துச்சு. ஆனால் நீங்கள் 26ஆம் வசனத்துக்கு போட்டிருக்கேன், நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாது இருக்கிறன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். புத்தி இல்லாத தன் வார்த்தையை சொல்லி அதை கேட்காம என்ன எவனோ அவன் தன் வார்த்தையை கேட்காம அவன் மனம் விரும்பினபடி செய்யும்போது அது மணல் மேல் கட்டப்பட்ட ஒரு வீடு அப்படின்னு சொல்கிறாரு. 27ஆம் வசனத்தில் பெருமழை சொரிந்து பெருமெல்லாம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் செஞ்சு அழிஞ்சிட்டுன்னு போட்டிருக்கு. அப்படி என் அன்பு சகோதரியே தேவன் சொல்லிய வார்த்தைகளை கேட்டு நடக்கும்போது அதில் அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்னென்னா, அது அவங்க புத்தி உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடு அது பெருமழை வந்துச்சு, பெரும் காற்றுகள் வந்துச்சு, அது மேலே அடித்து மோதும் போது அது அசையலை, அது கண்மலை மேல் கட்டப்பட்ட வீடுன்னு போட்டு அது தேவனுடைய வார்த்தை கேட்காம வார்த்தை அவர் சொல்லி அது கேட்காம இருக்கிறவங்களுக்கு பெருமழை வருது, பெருவெள்ளம் வருது, அது மேலே மணல் மேல் கட்டப்பட்ட வீடு அது முழுவதுமே அழிஞ்சு போச்சுன்னு பைபிளில் போட்டிருக்கு. முழுவதுமே அழிஞ்சு போயிருக்கு, தேவராட்சியத்துக்குள்ளேயும் போக முடியாது, முழுவதுமே சொல்லிட்டாரு. ஆனால் நீங்கள் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்யுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுங்க, கர்த்தரை மாத்திரம் முன்னால் வச்சு நடங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை அவர் செய்வார். தேவனை இப்படி சித்தத்துபடி இதை நடத்தும் ஆண்டவரே, நான் இப்படி சித்தத்தை மாத்திரம் செய்யணும், ஏன் மாம்சம் விரும்பினபடி சில எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையே பரலோக ராஜ்யம் தான். அந்த உலகத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை எவ்வளவோ நெருக்கத்தின் மத்தியில் போகிறாங்க, எவ்வளோ ஒடுக்கத்தின் மத்தியில் போகிறாங்க, கண்ணீரின் பாதையில் போகிறாங்க கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் தேவ சித்தத்தை செய்தால் பரலோகத்துக்குள்ள போயிடலாம். தேவ சித்தத்தை செய்யாமல் இருந்தோம்னா மாம்ச விரும்பினபடி செய்து உலகத்தின் பாவத்துக்கும் இந்த உலகத்தின் பணத்துக்கும் இந்த உலகத்தில் எல்லாம் சிற்றின்பர்களுக்காக ஓடிக்கிட்டே இருந்தோம்னா தேவராஜ்யத்துக்குள்ள போக முடியாத காரியம் சொல்லிட்டார். நீங்கள் என்னத்தை செய்தாலும் என்னுடைய ராஜ்யத்தில் என்ன செய்ய வர முடியாதுன்னு சொல்லிட்டார். அவங்களுக்கு ஒரு பெயர் சூட்டெலாம் வச்சார் ஆண்டவர். அக்கிரம சிந்தை உள்ளவர்களை என்னை விட்டு அகன்று போகல அன்ற சொல்லிட்டாரு. அதனால் என் அன்பு சகோதரியே கர்த்தருடைய சத்தத்தை கேட்குற பிள்ளையாக அந்த குட்டி சாமுவேல் கேட்டது போல கர்த்தாவே சொல்லும் அடியும் கேட்குறேன், என்னை கொண்டு என்னையா செய்ய சித்தம் வச்சுருக்கிறேன்னு. அதில் சும்மா வீணாக ஓடிக்கிட்டு அலைய வேண்டாம். 3 நேரம் சாப்பாடு போடுறாங்க போய் சாப்பிடணும் இல்லை, தேவ சித்தம் உங்களுக்கு அங்கே போகிறது இருக்கான்னு சொல்லி ஆண்டத்தை முதல்ல சித்தத்துக்கு உங்களை ஒப்புக்கொடுங்க. எந்த ஊழியத்துலேயும் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஆண்டவர் ஊழியத்தில் சேர போகிறேன் உங்கள் சித்தமானு சொல்லி பாருங்கள்.
எந்த திருமண காரியமானாலும் உங்கள் சித்தமானு சொல்லி பாருங்கள். அது சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் போது தான் சமாதானம் அங்கே இருக்கும், சந்தோஷம் அங்கே இருக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இருக்கும். அது மாத்திரம் இல்லை, தேவநாயகத்தை நம்மளுக்கு ஒன்று கூட்டி கொடுக்குறது பரலோகராட்சியம். அந்த இடத்துல ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். நான் எப்படி இது நாள் வரைக்கும் எப்படி நான் நண்பறேன். இந்த நாளிலிருந்து ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்கு நீ ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே உங்கள் சித்தத்துக்குள்ளே நீ நடத்தும் ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவர் அவர் சித்தத்துக்கு நம்மளை நடத்தி நம்மளை கூட்டிகிட்டு போவார். கத்தர் அப்படின்ற வாக்கியத்தையும் சாக்கியத்தையும் கத்தர் தந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் கத்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. கத்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமே. நாத்துமாவே கத்தரை சோதரி, முழுவதும் சாந்தரை சோதரி, நாத்துமாவே கத்தரை சோதரி. கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே நாமே நாமே நாமே. ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.